எல்லோருக்கும் வணக்கம். எனது பெயர் சீதா ஹரிஹர சுப்பிரமணியன். இன்று நமது மெலாஞ்ச் அகாடமியின் ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரும் இந்த இனிய மாலை வேளையில் மெலாஞ்ச் அகாடமியின் சார்பாகவும் குரு திருமதி திவ்யாமணி அவர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். மூன்று தேவியருள் கலைக்கும் கல்விக்கும் அதிபதி ஆகுபவள் நம் கலைவாணி. வெள்ளை கமலத்திலும் தன்னை பாடுவோர் உள்ளக்கமலத்திலும் வீற்றிருக்கிறாள் கலைமகள். கலை வடிவாகவும் இசை வடிவாகவும் கற்றலின் வடிவாகவும் ஞான உருவாக இருப்பவள் அவளே. வெள்ளை பட்டெடுத்தி வெள்ளை தாமரை மலரில் அமர்ந்திரு அவள் நமக்கு தூய எண்ணத்தையும் உயர்ந்த ஞானத்தையும் மலரச் செய்கிறாள். வீணையை கைகளில் ஏந்தி கலைகள் சிறந்த விளங்க காரணியாக இருக்கிறாள். அவளது திருக்கரத்தில் வேதங்களும் ஜபமாலையும் விளங்குகின்றன. அவள் நம்மை ஞானம் மற்றும் வாய்மையின் பாதையில் என்றும் வழிநடத்த வேண்டிடுவோம். இப்போது நமது நடன பள்ளியில் பயிலும் சகோதரிகள் வரவீண மிருதுபாணி என்று தொடங்கும் மோகனராக கீதத்திற்கு நடனமாடி சமர்ப்பணம் செய்ய உள்ளனர். கண்டு கழிப்போமா? Namaste, I am Aradhya. Today I am honored to speak about Goddess Saraswati, the divine embodiment of knowledge, wisdom, music, arts and learning. In Indian culture, Saraswati is often depicted wearing a white sari showing purity and truth. She is seated on a lotus, showing that true knowledge elevates us above worldly attachments. In her hands, she carries the veena, representing the creativity and the arts, the scripture symbolizing education, and a rosary signifying spiritual wisdom. It is believed that without Saraswati's grace, even the most intelligent minds cannot reach its full potential. True knowledge makes us wise, humble, and compassionate. Let us pray to Goddess Saraswati to bless us with clarity of thought, creativity, and discipline. May she guide our minds and hearts towards excellence and noble actions. Thank you. Ga pa pa da pa sa sa